ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு சத்துனா அது ஃபோலிக் ஆசிட் தான். இது கீரையில் நிறையா இருக்குது. பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரையில் ஃபோலிக் ஆசிட் கொட்டி கிடக்குது. டெய்லி ஒரு கப்பாவது கீரை சாப்பிடுங்க. அடுத்தது சுண்டல் வகை, கொண்டக்கடலை, ராஜ்மா, காராமணி எல்லாத்தையும் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம். இது பேபியோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், மூளை வளர்ச்சிக்கு. அதனால தான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஃபோலிக் ஆசிட் நம்மளை எடுத்துக்க சொல்கிறாங்க. காய்கறியில் பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி, வெண்டைக்காயில் ஃபோலேட் அதிகமாக இருக்குது. இது ஓவுலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணும், அதுலேயே எனக்கு ஃபோலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஃப்ரூட், ஆரஞ்சு, லெமன்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்குது. வேர்க்கடலை, வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இதிலெல்லாமும் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. ஹார்மோன் பேலன்ஸுக்கு சன்ஃப்ளவர் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ரெகுலராக உங்கள் டயட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஃபார்ம்லேயும் விற்கிது. இது நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை சாப்பிட்டுட்டு வாங்க.